இன்னைக்கு நாங்கள் தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு டே 42. எங்கள் வீட்டுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் மிக்ஸி எல்லாம் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக பார்க்கலான்ட்டு எங்கள் அப்பாவும் நானும் சபரி ஃபர்னிச்சர்ஸ் போயிருந்தோம். இப்போ இந்த சபரி ஃபர்னிச்சர்ஸ் நல்லா பெருசாக காந்தி நகரில் கூட இருக்கு. மோஸ்ட்டாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னா சபரி ஃபர்னிச்சர்ஸ் தான் வருவோம். ஏன்னா அதுக்கு இந்த பிரதர் தான் காரணம். கஸ்டமருக்கு பர்சனலாக நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. ஓகே ஃபைன், எங்கள் ஃப்ரிட்ஜ் மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் கடையும் போட்டோம். இன்னைக்கு எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த பீஃப் மின்ட் சில்லி போட்டோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க பீஃப்ல மின்ட் போடுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் பீஃப்ல மின்ட் ட்ரை பண்ணோம். பட் அந்த அளவுக்கு டாப் நாச் எல்லாம் இல்லாது. சாப்பிட்டு போன கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் டிஎம் பண்ணி ப்ரோ பீஃப்ல மின்ட்டு வேற லெவல்லாம் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. ஏன் நான் கூட அதுதான் ஃபீல் பண்ணேன், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. அதனால தான் மின்ட் அப்படின்னாலே அது சிக்கனுக்கு தான் ஆப்ட் ஆகுது. ஸோ இனி நம்ம கடையில் மின்ட்ல சிக்கன் இருக்கும் அண்ட் பீஃப்ல ரெட் கலர் சில்லி இருக்கும். ஓகேவா? நீங்க நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணியாச்சு. பட் அது சக்ஸஸ் ஆகல. அதனால அதை நாங்கள் கைவிடுறோம். ஓகேண்ணா, மறுபடியும் வரலாமாண்ணா? கண்டிப்பா வருவாங்க. எத்தனை தடவை நான் சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னா எத்தனை முறை சாப்பிட்டீங்க? 2 ட்ரிப்பு சாப்பிட்டேன்னா. 2 trip? ஆமாங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குண்ணா. ஓகே, மறுபடியும் வருவீங்களா பிரியாணி சாப்பிட? கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னா. இன்னைக்கு பிரியாணி போடலண்ணா. சரி ஓகே, மறுபடியும் வாங்க. சொல்லி கேட்டக்கூடாது. சரியா? சரி, எப்பவுமே நம்மளோட சந்தோஷம். எங்க அண்ணன் எப்பவுமே இந்த இடத்துல நல்லா இருக்கணும். ஓகேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிங்களா? ஓகேண்ணா. இந்த ஸ்டாண்ட்ல இந்த இடத்த விட்டு மாறக்கூடாது. ஓகே ரைட். ஓகே பாய்ண்ணா. கண்டிப்பா. ஓகேண்ணா, பாய் சொல்லுண்ணா. கண்டிப்பா. ஓகேண்ணா, அவ்வளோ. இது எங்க கடைக்கு நைட் டைம்ல ஒரு அண்ணன் ரிவ்யூ கொடுத்தாரு. அது அந்த அண்ணன் டைட்டா இருக்கும்போது ரிவ்யூ எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தெளிவானதுக்கு அப்புறம் இதை நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு தான் போஸ்ட் பண்றோம். ஓகேங்களா?